ஆரம்பம் வந்து 1823 யா கொக்குவில் ராமகிருஷ்ண வித்தியாசாலை வந்து கொக்குவில் இந்து கல்லூரி. யாழ்ப்பாணம் கொக்குவில பார்க்க வந்தோம் நாங்களே. என்ன போட்டை பார்த்தாலே போட்டை பார்த்து கத்தரிக்காய் 300 போகுது. கத்தரிக்காய் பாருங்க. கொக்குவில் அருள்மிகு மஞ்சவனப்பதி முருகன் தேவஸ்தானம். கொக்குவில் வளர்மதி முன்னேற்ற கழகமும் சனசமூக நிலையமும். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னாண்டா யா பெரிய உலகம் மகா வித்தியாலயத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். மலைக்கு என்ன வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? பாருங்க, நீங்களே பாருங்களேன். வணக்கம் ரவோலே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களாண்டா இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் கொக்குவில பார்க்க வந்தோம் நாங்களே. என்ன போட்டை பார்த்தாலே தெரியும், அதான் நாங்கள் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு கொக்குவில் ஊர் எப்படி இருக்குதான் பார்க்க வந்தோம் நாங்கள். அதோட இப்போ மழையும் விட்டுட்டு, அதாவது நேற்றுலாம் நல்ல மழை பெஞ்சது, இன்றைக்கு மழை பெய்யல, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் திருப்பி எப்போ பெய்யும்னு எங்களுக்கு தெரியும். மழைக்குள்ள அடிச்சுக்கொண்டு தான் இருக்கா, ஆனால் இன்னும் ஒழுங்கா நேற்று இந்த டைம் நல்ல மழை பெஞ்சு கொண்டு வந்தது. இன்றைய பார்த்தீங்கன்னா கொக்குவில்ல ஒரு ஐயா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த மரக்கறிகள் விற்று கொண்டு வந்தவர். என்ன அவர்கிட்ட கதைக்கார சொன்னால் 25,000 வாடகை கொடுத்துருக்காரு. சின்ன கடை வச்சிருக்கா, ஆனால் 25,000 வாடகை. வெளிநாட்டில் சொந்தக்காரர் இருக்கிறபடியாக தான் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது தம்பின்னு சொல்லியிருந்தவர். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கொக்குவில் ஊரை பார்த்துனாங்க. கொக்குவில்ல பார்த்தீங்கன்னா கொக்குவில் ஸ்கூலை பார்த்துனாங்க, மஞ்சவனப்பதி முருகன் கோயிலை பார்த்துனாங்களே. ஹிந்து காலேஜ், ராமகிருஷ்ண வித்தியாலயம், கொக்குவில் ஹிந்து பிரைமரி அப்படி நிறைய ஸ்கூல் எல்லாம் பார்த்துக்கணும் வந்தாங்க. நிறைய பேர் ஊரை விட்டு போயிருப்பீங்களா? அப்போ உங்களோட ஊர் இப்போ என்ன மாதிரி இருக்குது? மலைக்குள்ளேலாம் யோசிப்பீங்க, என்ன மாதிரி எங்கள்கிட்ட சொந்தக்காரெல்லாம் இருக்கணும், ஏதாச்சும் நடந்துட்டோ எதுவும் வெள்ளம் வந்துட்டோம் சொல்லி யோசிப்பீங்க தானே. அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. என்ன ஊரெல்லாம் ஓகே தான் இருக்குது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. வீடியோக்கு போகிறதுக்கு மேலே மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னாண்டா யா பெரிய உலகம் மகா வித்தியாலயத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். இந்த ஸ்கூல் வந்து பாருங்க உள்ளே இருக்குது பாருங்க. சிவா போய் ஸ்கூலையும் பார்த்துக்கொண்டு அப்படியே கொக்குவிலுக்கும் போவோம். பாருங்கோ, இதுதான் வந்து பெரிய புலம் மகா வித்தியாலயம். இதான் வந்து ஸ்கூலோட உள்பக்கம். பாருங்க, முன்னுக்கு வந்து ஒரு சரஸ்வதி சிலை ஒன்று இருக்குது. பாருங்க, பூனை ஒன்று போகுது. அதை விட பெரிய புலம் மகா வித்தியாலயம் ஆரம்பம் வந்து 1823. 200 வருஷங்களுக்கு மேலே வந்து இந்த ஸ்கூல் இயங்கி கொண்டிருக்கு பாருங்க. அப்படி இந்த ஸ்கூலுக்கு முன்னால் பாருங்க ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது. அம்மா இந்த சிலை வச்சிருக்கணும் பாருங்க உள்ள. நுழைவாயில் பார்த்தீங்கன்னா யா பெரியகுளம் மகா வித்தியாலயத்தின் 200வது ஆண்டு நிறைவினை குறிக்கும் முகமாக 1988ஆம் ஆண்டு காப்போத்த சாதாரண நேரத்தில் கல்வி கற்ற மாணவர்களின் சார்பாக திரு காளிதாசன் மோகனதாசன் அவர்களினால் அமைக்கப்பட்டு 2023 8/18 வெள்ளிக்கிழமை அன்று திறந்து வைக்கப்பட்டது. பாருங்க, இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க, பழைய காலத்து வீடு ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா செல்வ மகால் திருமண மண்டபம் இருக்குது பாருங்க. இதில் பாருங்க செல்வா பேலஸ் இருக்குது பாருங்க, அவ்வளோ பெரிய பில்டிங் உண்டு. கமலா வைத்தியசாலை. நாங்கள் வந்து கொக்குவில் ஹிந்து பிரைமரியை தாண்டி போய் கொண்டிருக்கோம். அப்படி நாங்கள் கொக்குவில் ஹிந்து காலேஜை பார்த்துட்டு அப்படியே பிரைமரியை வந்து பார்ப்போம். இதுக்குள்ளான் வந்து கொக்குவில் ஹிந்து காலேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொக்குவில் மத்திய சனசமூக நிலையம் இருக்குது. வேறு பேப்பர் வாசித்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும். இதான் வந்து கொக்குவில் ஹிந்து காலேஜ். அதுக்கு பக்கத்துலேயே பாருங்க கோயிலும் இருக்குது. வாங்க போய் பார்த்து கொண்டு வருவோம். வந்து கொக்குவில் இந்து கல்லூரி.
அப்படியே முன்னுக்கு வந்து ஒரு கோயிலும் இருக்குது பாருங்க. இந்த கோயிலோட பேர் வந்து கிருபாகர சுப்பிரமணிய முருகன் கோயில். அப்படியே பாருங்க பக்கத்தில் திருமண மண்டபம் இருக்குது பாருங்க. இது வந்து திருமண மண்டபம். ரோட்டுக்கரையில் வந்து ஒரு மரக்கறி கடை ஒன்று இருக்குது. மற்றது 650, நம்ம 650. கத்திரிக்காய் அப்பன் 300 போகுது கத்திரிக்காய். உருளைக்கிழங்கு வந்து 160 போகுது. இது 170 போகுது. தீவங்க யாழ்ப்பாணத்தை இந்த இடம் இது நான் அங்கேருந்து நான் தம்புள்ள அங்கே நம்பாடுறாரு. பூசணிக்காய் என்ன விலை? பூசணிக்காய் வந்து 120 ரூபா கிலோ. இங்கே தான் இருக்குது. மலைக்கு விலை ஏறி இருக்கா? ஏறி இருக்கு மழை ஏறி இருக்கு. இல்லை எல்லா விலையும் இருக்குது மலைக்கு. கரெக்ட் 350 போகுது அவங்க சில்லறை. ஆனால் இதுக்கு மூட்டைக்கணக்கான விலை உரையும். இது அங்கே சில்லறை வியாபாரம் என்ன விற்கிறாங்க. அங்கே நாங்கள் எடுக்கணும். மற்ற மூட்டைக்கணக்கான அவங்க கொஞ்சம் விலை உரையும் நினைக்கிறோம். இப்போ கிட்டே அந்த கடை போட்டு நீங்கள் நான் கணக்காலமாக போட்டேன். மலைக்கு என்ன வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? கஷ்டம் பாருங்க, நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்க கஷ்டம் என்னது. நான் நேற்றைக்கும் மழையோட அப்படி எல்லாம் உள்ளுக்கு எடுத்து போயிட்டேன். கஷ்டம் நிற்கிறேன். மழை இல்லாட்டவரோட வரவாயில்லை. மழையெல்லாம் கஷ்டம். ஐயா கஷ்டப்படாங்க மாட்டேன். நான் மறிக்கிறேன். என்னோட பேர் என்ன? கொண்டாசான்னு சொல்லுங்க. கொண்டாசா. ஓகே. கொக்குவில். ஓகே. சரி. முதல்ல என்ன மாதிரி கொக்குவில் இருந்தால் இப்போ என்ன மாதிரி இருக்குது? இப்போ காணிகின்ற விலையெல்லாம் மாறிட்டா? சரியான ஏற்றமா சரியான ஏற்றம்னு சொல்கிறேன். எல்லாம் இப்போ கோடிக்கணக்கா. எல்லாம் கோடி. முந்தைய லட்சக்கணக்கு, இப்போ கோடிக்கணக்கில் ஊர் எல்லாம் சின்ன இப்போ ஒரு வரப்போ எத்தனையோ கோடின்னு சொல்கிறாங்க கேட்டால். அது இந்த வர மாட்டா கூட மெயின் ரோட்டண்டா உள்ளுக்கண்டா ஒரு இடம் பரவாயில்ல. ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிறது இல்லை வாடகை. எவ்வளோ வாடகை போகுது? வாடகைக்கு நாங்கள் இப்போ 25 கொடுக்குறோம். 25 வாடகை 25. சரியான விலை தானே? இல்லை இப்போ அது கூட எடுக்கல. ஆக சின்ன வீடாண்டா 15, 20 பெரிய வேண்டா 25,000 வாடகை கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கா? வெளிநாட்டில் கொஞ்சம் இருக்கிறபடியா சௌகரியங்கள். வெளிநாட்டு உதவி இல்லாட்டி கஷ்டம் தானே? கஷ்டம் ஒன்றும் செய்யல. அது அம்மா ஒரு நாளைக்கு வரவில்லையா இல்லைனாக்கா அந்த கரைக்கு வந்தால் காணும் பண்ண மாதிரி சாப்பாட்டுக்கு வந்தால் காணும். மிச்சம் தேவை. அதுக்கு தான் கஷ்டப்படுறேன். சாப்பாட்டு வந்தால் காண மாட்டோமா எடுக்கிறது. சரியா நன்றியா. ஓகே சரியா. பாருங்க கொக்குவில் அருள்மிகு மஞ்சவனப்பதி முருகன் தேவஸ்தானம். சரி வாங்க போய் கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். இது மஞ்சவனப்பதி முருகன் கோயில். வாங்க போய் உள்ளே பார்த்து கொண்டு வருவோம். உள்ளே பேர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குண்டு. இதான் வந்து கோயில் உள் பக்கம். பாருங்க புள்ளி அறிவிட்டு இருக்கார். காலையில் பூசை எல்லாம் முடிஞ்சுது பாருங்க. பின்னாலே வந்து ஒரு கோபுரம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும் போல. இது வந்து பாருங்க உபயம் திருமதி பரமேஸ்வரி தேவராசா. உள்ளே வந்து மஞ்சம் இருக்குது பாருங்க. கோயில் மஞ்சம் உள்ளே வந்து விட்டுருக்கணும்.
பாருங்கோ, மாணிக்கம் பாக்கியம் ஞாபகார்த்த கலை கலாசார மண்டபம். இங்கால வந்து மஞ்சவனப்பதி முருகன் திருமண மண்டபம். தேர் முட்டி கொண்டு இருக்குது. தேர் காணி கட்டிடம் உபயம் சாவே சண்முகப்பிள்ளை 1939 மஞ்ச முருகன் துணை. கோயிலில் பாருங்க ஒரு மணிக்கோபுரம் இருக்குது. இந்த மணியோட சைஸை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குண்டு. பழைய காலத்து மணின்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கொக்குவில் சந்தை. சரி வாங்க நாங்கள் உள்ள போய் பார்ப்போம். அப்படியே வழியில் பாருங்க இந்த குவளையம் கேக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. அப்படியே இதில் பாருங்க கரிசன் பல்வர்த்தக நிலையம். அப்படியே எங்களை பழக்கடை எல்லாம் இருக்குது. இந்த சந்தைக்கு வந்து இன்னும் ஆக்கள் வரே இல்லை, எல்லாம் வெறுமணியாக தான் இருக்குது. என்னென்னா இனித்தானா மாக்கள் வருவினம், 8:30 பிரதானம் வருவினம். இப்போ சரியாக 7:15. சரி நாங்கள் இப்படியே ஊரை சுற்றி பார்த்து கொண்டு டைம் இருந்தால் அப்படியே சந்தைக்குள்ளேயும் வந்து காட்டிட்டு போகிறேன். இதில் பாருங்கோ கொக்குவில் கிண்டு வந்த டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி இருக்குது பாருங்க, தொழில்நுட்ப கூடம் இருக்குது. இது பாருங்க இந்த வீட்டை பார்த்தீங்களோ, இதில் பாருங்க ஒரு பழைய வீடு ஒன்று வருது பாருங்க, பழைய காலத்து வீடு ஒன்று அரண்மனை மாதிரி இருக்கு பாருங்க. இது பாருங்க ஒரு குட்டி கோயில் ஒன்று வருகுது. யார் ஒழுங்கின்றதுக்கு ஒரு ஒழுங்கி ஒன்று போகுது, அந்த ஒழுங்கியக்கான் திரும்பினாங்க. பாருங்க வீடுகளை பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இதான யார் ஒழுங்க. இதுவும் இது ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. இது கொக்குவில் இருக்கிற மாத்தனை கந்தசுவாமி கோயில். கோயில் வந்து பூட்டி இருக்கணும், உங்களுக்கு வெளியிலிருந்தே காட்டிக்கொள்கிறேன். இங்கேருந்து பார்க்க முருகன் தெரிகிறார் பாருங்க. இதுதான் வந்து கோயிலின் வளாகம். இந்த வளாகத்தில் பாருங்க ஒரு பெரிய ஒரு வேப்ப மரம் இருக்குது பாருங்க. பெரிய பெரிய 4 கப்பு இருக்கிற வேப்ப மரம் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொக்குவில் வளர்மதி முன்னேற்ற கழகமும் சனசமூக நிலையமும். இதில் பாருங்க ஈனா ராசரத்தினம் ஞாபகார்த்த மண்டபம். அப்படியே பக்கத்தில் பாருங்க சனசமூக நிலையம் இருக்குது. கொக்குவில் வளர்மதி முன்னேற்ற கழகம் சனசமூக நிலையமும் படிப்பகம் அமரர்கள் சிவானந்தன் தவராணி தம்பதிகளின் ஞாபகார்த்த கட்டடம்.
பாருங்க உள்ள வந்தாக்கள் பேப்பர் வாசித்து கொண்டிருக்கிறோம். நல்லூர் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்குது கொக்குவில். நாங்கள் தொடர்ந்து போவோம். இங்கே பாருங்க ஃபுல்லாகவே பாக்கு மரமாக இருக்குது. பாருங்க இதில் ஒரு வீடு உண்டு கட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க, பெரிய வீடு உண்டு. நாங்கள் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்படி எங்கால வேறுங்க பெட்ரோல் செட் இருக்குது, கொக்குவில் பெட்ரோல் செட். இப்போ நாங்கள் வந்து கொக்குவில் இந்து பிரைமரி கிட்ட வந்துட்டோம். இதான் வந்து கொக்குவில் இந்து பிரைமரி. கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை. வேறுங்க வழியில் இருந்த ஒரு அண்ணா வந்து பூமரங்கள் வெட்டி கொண்டிருக்கிறார். வந்து ஸ்கூல் நூல் பக்கம் பாருங்கோ எப்படி இருக்குண்டு. யாராச்சும் படிச்சிருந்தா ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று பண்ணுங்க. பாருங்க சைட்டில் பாருங்க வாய்க்கால், பெரிய வாய்க்கால் ஒன்று போய் கொண்டிருக்கு பாருங்க. அப்படியே இங்கால போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று வருகுது. யா கொக்குவேல் ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்தியாசாலை. சரி வாங்க போய் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க இதில் ஒரு பெரிய ஒரு மாளிகை ஒன்று வருகுது. கொக்குவில் ராமகிருஷ்ண பாடசாலை ஒழுங்கை. இப்போ நாங்கள் இதுக்காக தான் போக போகிறோம். பாருங்க இதுக்குள்ள ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா யா கொக்குவில் ராமகிருஷ்ண வித்தியாசாலை.
இங்கே பாருங்க கிரவுண்ட் எல்லாம் இருக்குது. மறுபடியும் திருப்பி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இதான் வந்து கொக்குவேல் ரயில்வே ஸ்டேஷன். காரியாலயம் ஆஃபீஸ் இருக்குது இங்கே. வந்து பாருங்க டைம் டேபிள் போட்டிருக்கேன், என்னென்ன டைம் ரெயின் வருமாண்டு. கொக்குவேல் நிலையத்திலிருந்து 10:50 கொழும்பு கோட்டை நோக்கி செல்லும் யாழ் போயிருந்தோம். செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 2:12 மதியம் காங்கேசந்துறை நோக்கி செல்லும் யாழ் போயிருந்தோம். திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே சேவையில் ஈடுபடும். பாருங்க இதான் வந்து கொக்குவேல் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிற இடம், டிக்கெட் கவுண்டர் பாருங்கள்.